ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியல்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஸ்லீவ் அண்ட் நெக் ரெண்டுமே வந்து பிசிறு இல்லாமல் எப்படி நீட்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போயுமே நம்ம லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது லைனிங் தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணுவோம். ஆனால் இந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த அளவுகள் மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மேல் கிளாத்தை கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் லைனிங்கையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு கட் பண்ணக்கூடாது, ஹேண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. டிசைன் வந்து உங்கள் பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அங்கங்கே பால் பின் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் நகராமல் இருக்கும். இப்போ சாக் பீஸில் 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ப்ரெஸ் ஃபுட்டில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணவே முடியாது. அதனால் நம்ம இதை வந்து கழட்டிட்டு நம்ம வந்து சிங்கிள் ஃபுட் வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியல்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த ஃபுட் நம்ம கழட்டிட்டு இப்போ நம்ம சிங்கிள் ஃபுட்டை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு 2 சைட்லேயும் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு எந்த சைடில் வந்து ஆரி ஒர்க் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ரைட் சைடு மட்டும்தான் எனக்கு தேவைப்படுது. அதனால் ரைட் சைடு ஃபுட்டை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணும்போது அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேராக அந்த நீடிலுக்கு நேராக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இல்லைனா நீடில் வந்து கண்டிப்பாக உடஞ்சிரும். நீங்கள் அதை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த நீடில் வந்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு நடுவுலேயே இருக்குது. இப்போ நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ சாக் பீஸில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃபூட்டை மாற்றுறதுனால நம்மளுக்கு வந்து ஆரி ஒர்க் வந்து இப்போ டேமேஜ் ஆகாது. ஈஸியாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி இதுலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பி தைக்கும்போது நெக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ளவுஸை நேர் பக்கமாக திருப்பிட்டு இந்த நெக்கு பக்கம் இந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ படிவ தையல் விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபூட்டை மாற்றினதுனால இந்த ஆரி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகாது. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஆரி ஒர்க்கு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நெக்கு, ஹேண்டு, அப்புறம் முன்கழுத்து எல்லாத்துக்குமே வந்து ஃபூட்டை இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கும் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். பிகினர்ஸ்க்கும் இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ளவுஸில் பேக் நெக் மட்டும் நான் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டு, முன்கழுத்து எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆரி ஒர்க் டிசைனில் வந்து நான் ஃபூட்டை இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போ ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், ஹேண்டு அப்புறம் ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே வந்து ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்குது. கொஞ்சம் கூட பிசிறே இல்லாமல் சூப்பராக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸுகளும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.